सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरे ओम श्री गुरुभ्यो नमः। हरे ओम। कौपीन पंचकम அல்லது யதி பஞ்சகம். वेदान्तवाक्येषु सदा रमन्तः वेदान्तवाक्येषु सदा रमन्तः भिक्षान्नमात्रेण च तुष्टिमन्तः भिक्षान्नमात्रेण च तुष्टिमन्तः विशोकवन्तः करणैकवन्तः विशोकवन्तः करणैकवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः मूलं तरोः केवलमाश्रयन्तः मूलं तरोः केवलमाश्रयन्तः पाणिद्वयं भोक्तुममत्रयन्तः पाणिद्वयं भोक्तुममत्रयन्तः कन्थामिव श्रीमपि कुत्सयन्तः कन्थामिव श्रीमपि कुत्सयन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः देहादिभावं परिमार्जयन्तः देहादिभावं परिमार्जयन्तः आत्मानमात्मन्नवलोकयन्तः आत्मानमात्मन्नवलोकयन्तः नान्तं न मध्यं न बहिस्मरन्तः नान्तं न मध्यं न बहिस्मरन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः स्वानन्तभावे परितुष्टिमन्तः स्वानन्तभावे परितुष्टिमन्तः संशान्त सर्वेन्द्रियदृष्टिमन्तः संशान्त सर्वेन्द्रियदृष्टिमन्तः अहर्निशं ब्रह्मणि ये रमन्तः अहर्निशं ब्रह्मणि ये रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः पंचाक्षरं पावनमुच्चरन्तः पंचाक्षरं पावनमुच्चरन्तः पतिं पशूनां प्रतिभावयन्तः पतिं पशूनां प्रतिभावयन्तः भिक्षाशनादिक्षु परिभ्रमन्तः भिक्षाशनादिक्षु परिभ्रमन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः कौपीनवन्तः खलु भाग्यवन्तः। இன்றிலிருந்து நாம் பார்க்க போகின்ற மூன்றாவது உபனிஷதம் கைவல்ய உபனிஷதம். இது அதர்வண வேதத்தில் வரக்கூடிய ஒரு உபனிஷதம். அதர்வண வேதத்திலே வரக்கூடிய ஒரு சிறு உபனிஷதம் 25 மந்திரங்கள் கொண்டது.
இதுக்கு குரு யாரு? பிரம்மதேவர் இதற்கு குருவாக இருக்கிறார். ஆஸ்வலாயனர் என்கின்ற மாணவர், ஆஸ்வலாயனர் என்கின்ற மாணவர் பிரம்மதேவர் குருவாக இருக்கிறார். இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய சம்வாதம் இந்த உபநிஷதமாக அமைகிறது. முதல் மந்திரத்தின் மூலமாக மாணவன் தான் எதற்காக வந்திருக்கிறேன், தனக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நான் உய்வு அடைவேனோ அதை கொடுங்கள் என்று மாணவனுடைய கேள்வியாக அமைகிறது. அதை தொடர்ந்து குருவனுடைய பதில் இரண்டாவது மந்திரத்திலிருந்து இந்த உபனிஷதம் முடிகின்ற மந்திரங்கள் வரை பதிலாக அமைகிறது. பொதுவாக நிறைய உபனிஷதங்கள் இருக்கிறது. 108 உபனிஷதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே வேதாந்த மாணவர்கள் முக்கியமாக 11 உபனிஷதங்களை எடுத்துக் கொள்வார்கள் அல்லது 12 உபனிஷதங்களை எடுத்துக் கொள்வார்கள். அதுல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய உபனிஷதங்கள் 10. ஏன் அந்த 10 உபனிஷத்தையும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த 10 உபனிஷதங்களுக்கு 3 ஆச்சாரியர்களும் விளக்க உரையை எழுதியிருக்கிறார். மத்வாச்சாரியாரும் இதற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார், ராமானுஜாச்சாரியாரும் விளக்க உரை எழுதியிருக்கிறார், அதே போல ஆதிசங்கர பகவத்பாதாவும் விளக்க உரை எழுதியிருக்கிறார். ஆக இந்த 3 பேரும் இந்த 10 உபனிஷதங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறார். ஈஷ கேன கட முண்டக மாண்டுக்கிய ஐத்ரேய தைத்ரேய பிருகதாரண்யக சாந்தோக்கிய பிரஷ்ன, இந்த 10 உபனிஷதங்களுக்கும் 3 ஆச்சாரியர்களும் விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதோட 2 உபனிஷதங்கள் சேர்த்துக் கொள்வார்கள். ஸ்வேதாஸ்வரதர உபனிஷதம், கைவல்ய உபனிஷதம். இவைகளை நாம் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டோம் என்றால் எல்லா உபனிஷதங்களும் படித்து தெரிந்து கொண்டதாக அர்த்தம். நிறைய உபனிஷதம் இருக்கிறார். அதுல இந்த உபனிஷதம் கைவல்ய உபனிஷதம் என்பது அதர்வண வேதத்திலே வருகின்ற உபனிஷதம். நம்ம அதர்வண வேதத்திலே ஒரு உபனிஷத்தை பார்க்க இருக்கின்றோம். ரொம்ப சிறு உபனிஷதம் தான், ஆனால் கீர்த்தி ரொம்ப ரொம்ப பெரிய. சரி, உபனிஷத்தினுடைய நோக்கம் என்ன? உபனிஷதமானது என்ன நோக்கத்திற்காக நம்மிடம் இருக்கிறது என்றால், உபனிஷத்தினுடைய நோக்கம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கொண்டு சேர்த்தல். அவ்வளவுதான். ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் கொண்டு சேர்த்தல், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே உன்னதமான நோக்கம். மற்ற எந்த சாதனங்களுக்கும் இந்த நோக்கம் என்பது இல்லை. அது கர்ம காண்டமாக இருந்தாலும் சரி, உபாசனா காண்டமாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருக்கிறது என்றால், ஜீவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய, ஜீவனிடம் இல்லாத ஒரு பொருளை கொடுத்து அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறோம். அதனால்தான் விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்னடா வித்தியாசம் தான்னா, விஞ்ஞானம் என்பது கர்மகாண்டம், விஞ்ஞானம் என்பது ஆன்மீகம். விதவிதமான கண்டுபிடிப்புகளுடைய நோக்கம் என்ன என்றால், எப்படியாவது ஜீவனை துக்கத்திலிருந்து விடுவித்து சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் அடிப்படை நோக்கம்.
முன்னாடி எல்லாம் நாம் ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கடினமான ஒரு காலம் அது. ஒன்று நாம் கடிதத்தின் வாயிலாக தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது தந்தியின் வாயிலாக தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்பு கொள்வது என்பது அந்த காலத்தில் ரொம்ப கடினமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இன்றைக்கு நாம் உலகத்துல எந்த மூலையில் இருந்து கொண்டு எங்க இருக்கக்கூடிய நிகழ்வையும் அடுத்த நிமிடம் நம்முடைய கைபேசியிலே பார்க்கிறோம். இது கண்டுபிடிப்பு, அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு. இதனால் நமக்கு என்னடானா, அதன் மூலமாக நமக்கு எப்படியாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் ஜீவன். ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளுடைய பலன் என்ன என்று பார்த்தால், ஜீவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் கடைசியில் என்ன ஆகிவிட்டது? ஜீவன் அந்த கண்டுபிடிப்பு உண்டா பொருளிலே அனுபவிக்க ஆரம்பித்து அடிமையாகி போய்விடும். ஆனால் விஞ்ஞானத்தினுடைய, வேதாந்தத்தினுடைய, உபனிஷத்தினுடைய நோக்கம் ஜீவனை சந்தோஷப்படுத்துதல் அல்ல. சந்தோஷப்படுத்துன்னு சொன்னாலே துக்கம் இருக்குன்னு. ஜீவனை இந்த உபனிஷத்தே பார்க்க போறோம், மாணவனே கேட்க போறான். சுகத்திலும் துக்கத்திலும் இருந்தும் நீ சுகியும் அல்ல, நீ துக்கியும் அல்ல. நீ பந்தப்பட்டவும் அல்ல, நீ மோட்சம் அடைய வேண்டிய அவசியமும் அல்ல. இந்த அறிவை கொடுப்பதன் மூலமாக ஜீவத்தன்மையை நீக்கி பரமாத்மா சுரூபத்திலேயே அவனை நிலைநிறுத்த வேண்டும், அந்த ஆனந்தத்தையே அனுபவிக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உபனிஷத்தை தவிர வேற எந்த ஒரு சாதனத்துக்கும் இல்லை. அதனால்தான் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். வேதாந்தம் தான் உபனிஷத்தினுடைய பிரமாணமாக இருக்கு. உபனிஷம் தான் வேதாந்தத்தினுடைய பிரமாணமாக இருக்கிறது. உபனிஷத்துல என்ன இருக்கிறாங்க? உபனிஷதம் நாம பிரம்ம வித்யா, நம்மை குறித்தின வித்தி. அதனாலதான் அந்த உபனிஷம் என்கின்ற சொல்லுக்கு நாம் 2 உபனிஷத்துலையும் பொருள் பார்க்கணும். உபனிஷம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ரகசியம் என்று. ரகசியமான பொருள் எதுவோ, தமிழ்ல ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு பொருள் கொடுக்கிறார்கள், மறை பொருள். அழகான ஒரு பொருள் ரகசியம், மறை பொருள், மறைந்திருக்கின்ற பொருள். மறைந்திருக்குன்னா என்ன அர்த்தம் தானா, என்னுடைய அறிவுக்கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கு. உதாரணம் கொடுத்தா அவனுக்கு புரியும். மரத்துக்குள்ளே எந்த ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மரத்தை வெட்டி நாம் கட்டையாக கொண்டு வந்தாலும் சரி, அந்த மரத்துக்குள்ளே, அந்த கட்டைக்குள்ளே அக்னியானது மறைந்திருக்கு, வியாபித்திருக்கிறது, மறைந்திருக்கு. நம் கண்ணுக்கு தெரியவில்லை, மறைந்திருக்கிறது, மறைவு பொருளாக இருக்கு. பாலுக்குள்ளே நெய்யானது வியாபித்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியவில்லை, மறைந்திருக்கிறது. அதே போல மறைய நின்றுளான் மாமணி ஜோதியா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த மறைப்பொருள் இருக்கிறது, மறைந்திருக்கு. மறைந்திருக்குன்னா அந்த அர்த்தம் என்னுடைய அறிவு கண்ணுக்கு புலப்படாமல் அது இருக்கிறது. அப்போ உபநிஷதம் என்ன பண்ணுகிறது? அந்த மறைவாக இருக்கின்ற பொருளை எனக்கு சுட்டிக்காட்டுவதன் மூலமாக, எது அதை மறைத்திருக்கின்றதோ அதை நீக்குவதன் மூலமாக அந்த மறைந்திருக்கக்கூடிய பொருளை எனக்கு வெளிக்காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை உபநிஷதம் செய்கிறது. எப்படி நான் மரத்தை உராய்ந்தால் அக்னி வருகிறதோ, என்னுடைய வேலை அக்னியை கொண்டு வருவதில்லை, மரத்தை உராய்ந்தால் போதும். அதே போல பாலுக்குள்ளே இருக்கின்ற நெய் எடுக்கணும். அதே போல எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை, நானாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை
உபனிஷதங்களுடைய துணை கொண்டு ரகசியமாக இருந்து கொண்டிருக்கின்ற மறைபொருளாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை சுட்டி காட்டுகின்ற அந்த எப்படி சுட்டி காட்டுகிறது? மறைந்திருக்கின்ற அந்த மறைவான பொருளை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக எது மறைத்திருக்கிறதோ அதை நீக்குவதன் மூலமாக மறைபொருளை அது மறைமுகமாக சுட்டி காட்டிவிட்டு வேற எந்த சாதனங்களும் இந்த காரியத்தை செய்வது இல்லை. இந்த உலகத்துல நாம் என்னை அறிய வேண்டும் என்று சொன்னால், என்னை உணர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வேற சாதனமே இல்லை, உபனிஷத்தை தவிர வேற சாதனம் இல்லை. பல்வழி என்று சொன்னால் நான் பல் டாக்டர்கிட்ட தான் போய் இல்ல காது டாக்டர் பல்ல பார்க்கட்டும் மேடம், அவர் சொல்லுவார் பக்கத்துல இருக்கார் பல் டாக்டர். கண்வழி என்று சொன்னால் நான் காது டாக்டர் போகிறேன். அதே போல என்னை பற்றின அறிவை நான் அடைய வேண்டுமானால் அதற்கு நான் யாகம் செய்தால், பூஜை செய்தால், உபாசனை செய்தால், கர்மகாண்டத்தில் ஈடுபட்டால், விதவிதமான தொண்டுகள் செய்தால் இதெல்லாம் கிடைக்குமாடா? என்னை நான் தேட வேண்டிய இடம், என்னை நான் தேடி அடைய வேண்டிய சாதனம் உபனிஷத். இந்த உபனிஷத்துக்கு பெயர் என்னவென்றால் கேவலோபனிஷத், கைவல்ய உபனிஷத் என்பது இந்த உபனிஷத்துக்கு பெயர் அமைகிறது. ஏன் கைவல்ய உபனிஷதம் என்று வருகிறது என்றால், கடைசியில இந்த உபனிஷத்துல முடியும் போது கேவலம் பலம் அஷ்ணுதே அப்படின்னு முடியும். அவன் கேவலத்தன்மையை அடைகின்றான், கைவலம் பலம் அஷ்ணுதே, கைவல்ய பதவியை அடைகிறான் என்று முடிகிறது. அதனால உபனிஷத்துக்கு கைவல்ய உபனிஷதம் என்று பெயர் வைத்திருக்கிறார். தமிழ் நாம் கேவலம் என்று சொன்னால் அதற்கு நாம் ரொம்ப கீழானது என்ற ஒரு பொருள் கொடுக்கும். ரொம்ப கேவலமாக நடந்து கொள்கிறார், ரொம்ப கேவலமாக பேசுகிறார்கள் என்றால் ரொம்ப கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறார்கள், பேசுகிறார்கள் என்ற பொருள் கொடுக்கும். ஆனால் கேவலம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் சிறந்தது, தனித்து இருக்கின்ற பொருள், ஒரே ஒரு பொருள், ஒன்று மட்டுமே இருக்கின்ற பொருள். அதனால்தான் ஏதாவது வாக்கியத்தை வடிவமைக்கும் போது பாத்தீங்கன்னா கேவலம் ராமஹா ஆகச்சதி, ராமன் மட்டுமே வந்திருக்கின்றான். கேவலம் என்றால் மட்டும், அவன் மட்டும், அந்த ஒன்று மட்டும். ஒன்று மட்டும் என்பதற்கு கேவலம் என்று. சிறந்தது என்று சொல்லும் போதும் கேவலம் என்று சொல்லுகிறது. தனித்திருக்கின்ற ஒரே ஒரு பொருளாக இருந்தால் இப்பொழுதும் கேவலம் என்று சொல்லப்படும். அது மாத்திரம் இருக்கிறது என்றால் அப்பொழுது கேவலம் என்று சொல்லுகிறது. அது மாத்திரம் இருக்கு, அவன் மட்டும் இருக்கிறான், அவன் மாத்திரம் இருக்கிறான், அந்த பொருள் மாத்திரம் இருக்கிறது, அப்போ கேவலம். இதை விட ரொம்ப சூட்சுமமான ஒரு பொருள் கேவலம் என்பதற்கு என்னவென்றால் நிர்வாணமான தன்மை. நிர்வாணமான தன்மை, நிர்வாணமான தன்மைக்கு கேவலம் என்று. நிர்வாணம் என்றால் ஒன்றும் இல்லாத. விளக்கிலே, மங்கள விளக்கிலே அகல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே எண்ணெயை விட்டு திரியை போட்டு நாம் தீபத்தை, அக்னியை ஏற்றுகின்றோம். தீபம் எரிகிறது. எண்ணெயே விடாது போனால் எண்ணெய் இருக்கின்ற வரை திரி எரிந்து கொண்டே இருக்கும். விளக்கு தீபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அக்னி என்ன பண்ணுகிறது? திரியின் மூலமாக எண்ணெயை உறிஞ்சி உறிஞ்சி ஒளியை கொடுக்கிறது.
ஒரு மணி நேரத்திற்கு பிறகு திரியும் இல்லை, அக்னியும் இல்லை, எண்ணெயும் இல்லை. அந்த அகல் பார்த்தோம் என்றால் ஒன்றும் இல்லாத ஒரு தன்மைகள், அதுதான் நிர்வாணம். கேவலம் என்பதற்கு நிர்வாண தன்மை, ஒன்றும் இல்லாத தன்மை. அடுத்தது கேவலம் என்பதற்கு இன்னொரு அழகான பொருள், எந்த ஒன்றாலும் மூடப்படாமல் இருப்பது எதுவோ அது. எந்த ஒன்றாலும் மூடப்படாமல் இருப்பது எதுவோ அது. எது ஒன்றாலும் இந்த வஸ்துவை மூட முடியாது. அதுக்கு பேர்தான் கேவலமான பொருள் என்று. ஆவரணம் இல்லாதது, சுத்த தன்மை உடையது, எதொன்றும் கலப்பிடம் இல்லாதது, மாசற்ற பொருள் எதுவோ அது. பிரம்மனுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு சொல் கேவலம். கேவலஸ்ய பாவஹா கைவல்யா. இப்ப பொருள் கிடைச்சது. கேவலஸ்ய பாவம், எது ஒன்றுக்கு கேவலஸ்ய பாவம், எது ஒன்றுக்கு தனித்தன்மையானது மட்டும் இருக்கிறதோ, எது ஒன்று சுத்தத்தன்மையுடன் இருக்கின்றதோ, எது ஒன்று மூடப்படாமல் இருக்கின்றதோ, எது ஒன்று நிர்வாணமாக இருக்கின்றதோ, எது கலப்பிடமில்லாமல் இருக்கின்றதோ அது பேர் கைவல்யம். கைவல்யம் பதம் அஷ்மது. கைவல்யம் என்பதற்கு இந்த இடத்துல கேவலஸ்ய பாவம். பாவம் என்றால் தன்மை, ஒன்றாக இருக்கின்ற தன்மை, ஏகாந்தமாக இருக்கின்ற தன்மை. ரொம்ப அழகான பொருள் கொடுக்கிறார். கைவல்யம் என்பதற்கு எந்த ஒரு பொருளுடனும் பற்று இல்லாமல் முழுமையாக விலகி இருக்கக்கூடிய, தனிப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை எதுவோ அதுதான் கைவல்யம். இதை விட ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு பொருள் கொடுக்கின்றது டிக்ஷனரியில. ஜீவன் பிரம்மனுடன் ஒன்றுபட்டு ஒன்றாக இருக்கின்ற தன்மை எதுவோ ஜீவனும் பிரம்மனும் இரண்டு இல்லாமல் ஒன்றுபட்டு இருக்கின்ற தன்மை எதுவோ அது பேர் கைவல்யம். கைவல்ய பதம். வீடு பேரு மோக்ஷம் என்று அதை சொல்லுகின்றனர். அப்பேற்பட்ட அந்த கைவல்ய தன்மையை, அந்த கைவல்யத்தினுடைய சொரூபத்தை பற்றி விரிவாக சொல்லுகின்ற உபனிஷதம் இந்த கைவல்யோபனிஷதம், கைவல்ய உபனிஷதம். அதர்வண வேதத்திற்கு என்று ஒரு சாந்தி பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு சாந்தி பாட்டு உண்டு. அப்ப அதை வைத்துக்கொண்டு இது இந்த உபனிஷத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிடலாம். போன உபனிஷத்துல நாம் என்ன பார்த்தோம்? ஆப்யாயந்து மமாங்காணி அப்படின்னு பார்த்தோம். கேனோ உபனிஷத்து. அது சாமவேதத்திலே வருகிறது. சாமவேதத்துல இன்னொரு உபனிஷத்தை நாம் பார்க்க போகிறோம், சாந்தோக்கிய உபனிஷத்து. அப்போ ஒவ்வொரு உபனிஷத்திற்கும் ஒரு சாந்தி பாடம் இருக்கிறது. இந்த உபனிஷதம் அதர்வ வேதத்திலே வரக்கூடிய உபனிஷதம். அதர்வண வேதத்திலே வரக்கூடிய உபனிஷதங்கள் எல்லாவற்றுக்குமே இதுதான் சாந்தி. என்ன சாந்தி பாடம்? சாந்தி பாடத்துக்குள்ளே போவோம், பிறகு சிந்திக்கலாம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः.
भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 வேதாந்த மாணவன் தேவனை குறித்து இறைவனை குறித்து இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை என்று வந்தாலே பொதுவாக என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய் என்கின்றார் பிரார்த்தனை அமை. ஆனால் அது காமிய பக்தியிலே வரக்கூடிய, இவனோ வேதாந்தமானவன், இவனுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் தேவையில்லை. இந்த உலகம் மட்டுமல்ல, இனிமேல் ஏதாவது உலகம் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளும் தேவையில்லை. அப்ப இவனுடைய பிரார்த்தனை எவ்வாறு அமைகிறது என்றால், தான் எதை சார்ந்து இருக்கின்றானோ அந்த வஸ்துவை முழுமையாக பருக வேண்டும் என்பதற்கு தன்னை தகுதி உடையவனாக ஆக்க வேண்டிய பிரார்த்தனை. தான் அடைய வேண்டிய பொருளை அடைவதற்கு தன்னை தகுதி உடையவனாக ஆக்கிக் கொண்டால் தான் இப்போது சார்ந்திருக்கக்கூடிய சாதனங்களை பெற முடியும். அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்னுடைய அங்கங்கள் அனைத்தும், இந்திரியங்களாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, அத்தனை கரணங்களும், பாக்கிய கரணம், ஆந்தர கரணம், வெளியில் இருக்கின்ற கருவி, உள்ளே இருக்கின்ற கருவி அனைத்தும் தகுதி உடையதாக இருந்தால்தான் இந்த உயர்ந்த அறிவை பெற முடியும். அப்பொழுதுதான் உயர்ந்த இலக்கை அடைய முடியும். ஆகையினாலே என்னை தகுதி உடையவனாக ஆக்குங்கள் என்று இந்த சாந்தி பாடத்தினுடைய பிரார்த்தனை மந்திரமானது அமைகிறது. முதல் வரிக்கு போவோம். ஓ தேவா, கடவுளே, தேவர்களே. இடத்திலே தேவர்கள் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், யார் ஒருவர் நமக்குள்ளிருந்து நம்முடைய கரணங்களை எல்லாம் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவர்கள் என்று. எல்லா தேவர்களுக்கும் தலைவன் இந்திரன். அப்போ மனதனுடைய அதிபதி இந்திரன். புத்தேகே பிரம்மா. இவர்கள் எல்லாரையும் யார் இயக்குகிறார்? ஈஸ்வரன். ஈஸ்வரனை யார் இயக்கிறார்? பிரம்மன். அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தேவன் ஒருவர். உடனே நாம இந்திரியங்களுக்கு தலைவர்கள், இந்திரியத்தை இயக்கக்கூடியவர்கள். செவிக்கு கேட்கக்கூடிய திறன் யாரால்? அந்த சக்திக்கு பெயர் தேவன். தனியா இருக்கானான்னு இந்திரன் ஒரு தனியா இருக்கிறான், பிரம்மான் ஒரு தனியா இருக்கிறான், சிவன் ஒரு தனியா இருக்கார். இவரெல்லாம் ஒண்ணுதான் நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு பொருள் தான் விதவிதமான சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு அதனுடைய வேலையை செய்கிறது என்று பார்ப்போம். இந்த இடத்துல இந்த மாணவன் இவ்வாறு கேட்கிறான், ஓ தேவா, தேவனே,
என்னுடைய காதானது கர்ணேபி, என்னுடைய காதுகள், கர்ணேபி என்னுடைய காதுகள் அல்லது காதுகளால், நான் காதுகளால், கர்ணேபி காதுகளினால், பத்ரம் ஸ்ருணுயாம, பத்ரம், பத்ரம் என்றால் நல்லதை, மங்களகரமானதை. பத்ரம் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் மங்களம் என்று பொருள். மாசற்றது, மங்களகரமானது, நல்ல சுத்தத்தன்மை பொருந்தியது பத்ரம். ரொம்ப அழகான பொருள் கொடுக்கணும்னா பத்ரத்துக்கு டிக்ஷனரி மீனிங் கொடுக்கிறது. பத்ரம் என்பதற்கு ஆனந்தம், ஆனந்தம், மகிழ்ச்சி. ஓ என்னுடைய காது, காதுகளால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ருணுயாம நாங்கள் கேட்போமாக, வயம் ஸ்ருணுயாம நாங்கள் கேட்போமாக. எங்களால், எங்களுடைய காதுகளால் நாங்கள் மங்களகரமான சப்தங்களை கேட்போமாக. அவ்வாறு கேட்டால் என்ன கிடைக்கும்? காதும் சுத்தப்படுகிறது, அசுத்தமான காது சுத்தப்படுகிறது. காது சுத்தப்பட்டிருக்கிறது எப்படி தெரியும் என்றால், மனம் மகிழ்ச்சி அடைகிறது, ஆனந்தத்தில். ஒரு சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே நமக்கு நடக்கும். மனதிலே குதூகலம் வர வேண்டும், மகிழ்ச்சி வர வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும். ஒரு சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விகாரங்கள் அதிகப்பட ஆரம்பித்தது என்றால், இப்ப நான் மங்களகரமான சப்தத்தை கேட்கவில்லை. மனதில் ஏற்கனவே விகாரத்தன்மை இருக்கிறது, விகாரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி இல்லா தன்மையிலே இருக்கிறேன், ஆனந்தம் இல்லா தன்மையிலே இருக்கிறேன், அமைதி இல்லா தன்மையிலே இருக்கிறேன். கோபத்துடனும் பயத்துடனும் மோகத்துடனும் இருக்கின்ற மனதுக்கு எந்த ஒரு சப்தத்தை கொடுப்பதன் மூலமாக மனம் அமைதி அடைந்து, மகிழ்ச்சி அடைந்து, ஆனந்தத்திலே திளைக்கிறதோ அந்த சப்தம் மங்களகரமான சப்தம். அந்த சப்தத்தை நாங்கள் கேட்கிறோம். பத்ரம். ஒரு வருட காலம் அசோகவனத்திலே சிறை வைக்கப்படுகின்றார் சீதாபிராட்டி. அவருடைய மனதில் ஏற்கனவேயே பதற்றம், பயம், சோகம் நிறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் பயத்தை குடிக்கிறார். ராவணன் வேறொன்று பயத்தை குடிக்கிறார். மனம் பதற்றத்திலேயே இருக்கிறது, சோகத்திலேயே இருக்கிறது, பிரிவாற்றாமை என்கின்ற துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தான் உயிரோடு மீட்கப்படுவோமா, தன்னை மீட்டுக் கொண்டு போவானா தன்னுடைய நாதன், நான் இங்கு இருப்பது அவனுக்கு எப்படி தெரியும், யாருக்கு இடத்தை சொல்லப் போகிறார்கள், நான் எப்போது அவனை பார்ப்பேன் என்கின்ற அந்த ஏக்கம் வேறு மனதில். இவ்வளவு கடினமான ஒரு மனம் இருக்கும் போது அந்த மனதுக்கு திரும்ப 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 காதில் விழக்கூடிய சப்தங்கள் எல்லாமே அபத்தமாக இருக்கிறது. ராவணனுடைய ஏவுதலின் மூலமா ரொம்ப காலத்திற்கு பிறகு இனிமையான சப்தத்தை கேட்கின்றார். சிம்சுகா மரத்துக்கு மேலே அமர்ந்து கொண்டு மறைவாக இருக்கின்ற ஆஞ்சநேய மூர்த்தி பத்ரத்தை கொடுக்கக்கூடிய மங்களகரமான சப்தத்தை எழுப்புறார். அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே மனதில் இருக்கக்கூடிய எல்லா விகாரங்களும் நீங்கி போய் மனம் குதூகலப்படுகிறது, அமைதி அடைகிறது.
புனிதம் அடைகிறது, ஆனந்தத்திலே திளைக்கிறது. அப்போ காதும் இது நாள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அபத்திரமான சப்தத்திலிருந்து விடுபட்டு காது புனிதமான காதாக, புனிதமான சப்தத்தை கேட்கக்கூடிய காதாக மாறி வெறும் ஸ்ரவண மாத்திரேன, கேட்ட மாத்திரத்திலேயே, நல்ல சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே மனதுக்கு அவ்வளவு குதூகலம், ஆனந்தம். பாருங்கள், அப்ப எவ்வளவு அந்த 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 மங்களகரமான சப்தத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாரு. பாஷை தெரியாத ஊர்ல நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம் என்று சொல்லுங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனத்தாபத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய பாஷையை பேசிக்கொண்டு யாராவது ஒருவன் வந்தால் அவன் தான் அங்கே நமக்கு கடவுளாக தெரியும். அவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது, உதவுவானா மாட்டானா தெரியாது. ஆனா என்னுடைய ஒரு பாஷையுடைய ஒருவன் இங்கே இருக்கிறான், இவரின் மூலமாக ஏதாவது நான் செய்து கொள்ளலாம். உலகத்திலே வாழ வந்த எனக்கு இவர்கள் என்னை காப்பாற்றுவார்களா, இவர்கள் என்னை காப்பாற்றுவார்களா, இவர்கள் எனக்கு நன்மை செய்வார்களா என்று தேடிக்கொண்டே போகின்ற என்னுடைய மனதிற்கு இனிமையான சப்தம், இறைவன் ஒருவன் இருக்கிறான், பிரம்மன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நீ என்கின்ற அந்த சப்தம் காது வந்து ஒழிகின்ற நேரத்திலே அதனால் வரைக்கும் தாபத்திலேயே இருந்த, தவித்துக் கொண்டிருந்த, யாராவது வந்து என்னை உதாரணம் செய்து விட மாட்டார்களா, தூக்கி விட மாட்டார்களா என்ற தாபத்துடன் இருந்த மனதிற்கு இந்த இனிமையான சப்தம் நீ அதுவாக இருக்கிறாய். இந்த சப்தம் வந்து காதுல வந்து விழுந்த உடனேயே மங்களத்தை கொடுக்கின்றது, மனதுக்கு மங்களத்தை கொடுக்கிறது. அசுத்தத்திலிருந்து மனதை விடுபட வைத்து ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த சப்தத்தை எப்பொழுதும் நாங்கள் கேட்கிறோம். தேவனே எங்களுக்கு அவ்வாறு அனுகிரகம் செய்யுங்கள். பத்ரம் கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹா. ஓ தேவர்களே, எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் இதுதான். எங்களுடைய காது எந்த வகையிலும் அமங்கலமான விஷயங்களை, அசுத்தமான விஷயங்களை, அபத்திரமான விஷயங்களை ஒருபோதும் கேட்க வேண்டாம். நல்லதையே, நல்ல பத்திரமான புனிதமான விஷயத்தையே கேட்கட்டும். யாரிடத்திலிருந்து வந்தாலும் சரி, எனக்கு நல்ல சப்தமே, மங்களகரமான சப்தமே, இறைவனை நோக்கி போகின்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சப்தமே எனக்கு காதில் வந்து ஆண்டாள் பாடுகிறாள். வீதி 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 வீதியா போகிறாள். ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல் நின்று கொண்டும் நாராயணனை பற்றி பாடிக்கொண்டே போகிறார். அப்பொழுது அவளுக்கு வந்து கோபமா வருகிறது, வருத்தமா வருகிறது. நான் பாடிக்கொண்டே போகிறேனே, இன்னும் உறங்கி கிடைக்கிறாயே, உன் காது என்ன வன் செவியோ உன் செவிதான், காது என்ன செவிடாக. நல்லதை கேட்க முடியாத காது, அபத்திரமான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருந்தது என்றால் அந்த காது இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால்தான் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது, ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம். கைக்கு பூஷணம், ஆபரணம் எதுனா தானம். கண்டஸ்ய பூஷணம் பாஷணம். இறைவனை துதித்தல், பாடுதல், அது கண்டத்துக்கு, கழுத்துக்கு ஆபரணமாக அமையும். அப்போ காதுக்கு ஸ்ரோத்ரஸ்ய விஷயம் ஸ்ரவணம். காதுக்கு ஆபரணம் எதிரான வைரத்தோடோ தங்கத்தோடோ அல்ல, ஸ்ரோத்ரஸ்ய விஷயம் ஸ்ரவணம்.
மங்களகரமாக இருக்கின்ற, புனிதமாக இருக்கின்ற பகவானுடைய அந்த நாமத்தை, வைபவத்தை தொடர்ந்து செய்மடித்துக் கொண்டே இருந்தார். அதை கேட்கட்டுங்கிறார். அதை தவிர எந்த சப்தமும் காதில் வந்து நாம நம்முடைய காதை கொண்டு, ஸ்ரவகா என்றால் காது, ஸ்ரவணம் என்றால் காது வழியா. அப்போ நாம போய் நம்முடைய காதை வெளி உலகத்திலே கொடுத்து, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை செவிமடுக்காதவரை நம்மை தேடி எந்த விஷயமும் வர. ஒன்று, ஒருவேளை நம்மை நோக்கி அந்த மாதிரி தேடி வருகிறது, நாம் தேடி போகாம நம்மை நோக்கி தேடி வருகின்றது என்றால், அப்பொழுது நான் என்ன பண்ணுவது? இறைவனிடத்தில் வைக்க வேண்டிய பிரார்த்தனை, இறைவா, நான் எதையுமே தேடி போகவில்லை. எந்த உலகத்தில் கூட எந்த சப்தமும், அது ஆனந்தத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, துக்கத்தை கொடுப்பதாக, எந்த சப்தத்தையும் நான் கேட்க விரும்பவில்லை. நான் எந்த விஷயத்தையும் கேட்காதோ என்னை நோக்கி எல்லா சப்தம் வருகின்றது அல்லவா? அவ்வாறு வருகின்ற நேரத்திலே எனக்கு வரவேண்டிய சப்தம் மங்களகரமான சப்தமாக இருக்கும். அதை தவிர அமங்கலமான, அபத்திரமான சப்தங்கள் என்னை நோக்கி வர வேண்டாம். நான் என்னை உன்னிடத்திலே கொடுத்து விடுகிறேன், என் காதை உன்னிடத்திலே கொடுத்து விடுகின்றேன். தேவர்களே, நீங்கள் எனக்கு நல்ல சப்தங்களை மட்டுமே காதில் விழும்படியாக நல்ல சப்தங்களை கேட்டு 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 மனம் குதூகலப்படுகின்ற, ஆனந்தப்படுகின்றன. மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளும் வலிகளும் வெளியேறுகின்றன. இந்த பக்கம் சீதையை பார்த்து ரம்யமான சப்தத்தை எழுப்பிய ஆஞ்சநேய மூர்த்தி, அவர் ஒண்ணுமே சொல்லல. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். எங்கே அமங்கலமான சப்தம் ஒழித்துக் கொண்டிருந்ததோ அந்த இடத்துல மங்களகரமான சப்தம் ஒழிக்கிறது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவருக்கு தன்னாலேயே தானே நம்ப முடியவில்லை. காது இந்த சப்தத்தை இங்கே கேட்கிறதே ஒருவர் இதுவும் மாய வலை, ராவனுடைய சூழ்ச்சியா இருக்குமோ நினைக்கிறார். இருந்தாலும் அந்த சப்தம் அவளுக்கு மங்களத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த பக்கம் வந்தோம் என்று சொன்னால், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மனோநிலையை அறிகின்றார் ஆஞ்சநேயமூர்த்தி. ஸ்ரீராமனை நெருங்க 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 பரமாத்மா அந்த தன்னுடைய பக்தன், தன்னுடைய சேவகன் என்ன செய்தியை கொண்டு வரப்போகிறான் அந்த தாபத்தோடு ஒரே ஒரு வார்த்தையாலேயே அவருடைய மனதை குளிர வைத்தார். கண்டேன் சீதையை. இந்த ஒரே ஒரு சப்தம் அவருடைய மனதில் இருந்த எல்லா அபத்திரமும் நீங்கி, துயரமும் நீங்கி, மனம் சாந்தம், குதூகலம் அடைய. கண்டேன் சீதை, அவ்வளவுதான். பத்ரம் கர்ணேபிः ஷృణுயாம தேவாः. சரி, ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அனைத்தும் ஞாபகம், அது மட்டுமல்ல, ஞானேந்திரியங்கள் அனைத்தும் நல்ல விஷயங்களையே, மங்களகரமான விஷயங்களையே கேட்கட்டும், பார்க்கட்டும், நுகரட்டும், ருசிக்கட்டும், ஸ்பர்ஷிக்கட்டும். எல்லாம் நல்ல விஷயமாக மங்களத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஆனந்தத்தை கொடுக்க. பத்ரம் கர்ணேபிः ஷృణுயாம தேவாः. இரண்டாவது, பத்ரம் பஷ்யேமாக்ஷபிः யஜத்ராः. யஜத்ராः,
வணக்கத்துக்கு உரிய தேவர்களே, யஜத்ராஹா, வணக்கத்துக்கு உரிய தேவர்களே, அக்ஷபிஹி, கண்களால், அக்ஷபிஹி, கண்களால், பத்ரம் பஷ்யேம, நல்லதையே, நல்ல ரூபங்களையே, நல்ல கர்மங்களையே நாங்கள் பார்க்கட்டும். எங்களுடைய கண்கள் நல்லதையே பார்க்கட்டும், நாங்கள் நல்லதையே பார்ப்போமாக. இந்திரியங்களுக்கு பத்ரத்தை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையை முதல்ல வைக்கிறார். இது கர்மேந்திரியத்தையும் எடுத்துக்கணும், ஞானேந்திரியத்தையும் எடுத்துக்கணும். பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி யஜத்ரா, தேவர்களே, வணக்கத்துக்குரிய தேவர்களே, என்னுடைய கண்கள் நல்லதையே, மங்களத்தை கொடுக்கக்கூடியதையே பார்க்க. எந்த ஒரு ரூபத்தை பார்த்த மாத்திரத்திலே மனமானது அதிலிருந்து, கண் பார்வை அதிலிருந்து விலக முடியாது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே அதோட சமாதி அடைகிறதோ, அவ்வாறு பார்க்கின்ற நேரத்திலே மனதில் இருக்கின்ற எல்லா தாபங்களும் நீங்கி போகிறது. ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கிறான் முதல் முறையா. கிஷ்கிந்தா காண்டத்திலே இது வருகிறது. பகவானை பக்கத்துல நெருங்க 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 தன்னை இழக்கிறாராம். சௌந்தரியமான ரூபத்தை பார்த்து அவரால் அதிலிருந்து மனதை எடுக்க முடியலையாம், கண்களை எடுக்க முடியலையாம். ஆனந்தத்திலே கூத்தாடுகிறார், கண்களிலும் தரதர கண்ணீர் வடிக்கிறார், உடலெல்லாம் புலகாங்கிதம் அடைகிறது. பிரேமையிலே நிற்கின்றார் ஆஞ்சநேயன். எந்த ஒரு ரூபத்தை பார்த்த மாத்திரத்திலே ஆழ்வார் பாடுறார், ஐம்புலன்களும் கண்ணே ஆகும். என்னுடைய 5 இந்திரியங்களும் நாராயணனுடைய ரூபத்தை பருகட்டும், அதையே பருகட்டும். பத்ரம் பஷ்யே மாக்ஷபிஹி யஜத்ராஹா. இந்த இரண்டும் இந்திரியங்களுக்கு புனிதத்தை கொடுப்பதற்காக, தூய்மையை கொடுப்பதற்காக, மங்களத்தை வேண்டு உண்டான பிரார்த்தனையாக அமைகிறது. அடுத்தது, உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் உறுதிப்பாடு உடையதாக இருக்கிறது. மூன்றாவது, ஸ்திரைஹி அங்கைஹி, ஸ்திரைஹி அங்கைஹி. ஸ்திரைஹி என்றால் உறுதியான, அங்கம் என்றால் உறுப்புகள், உறுதியான உறுப்புகளுடன் கூடியவனாய். ஸ்திரைஹி அங்கை, என்னுடைய உறுப்புகள், என்னுடைய அங்கங்கள் எல்லாம் ஸ்திரமாக இருக்கட்டும், பலம் பொருந்தியதாக இருக்கு. காரணம், நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகின்றேன், அதற்கு என்னுடைய அங்கங்கள் எல்லாம் ஸ்திரமாக உறுதியுடன் இருந்தால்தான் என்னால் இந்த அங்கத்தை கொண்டு நான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். அங்கங்கள் எல்லாம் ஸ்திரம் இல்லாமல், பகுதி இல்லாமல் இருந்தால் என்னால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நினைத்து பாருங்கள், நாம கார் ஓட்டுகின்றோம், வேகமாக கார் ஓட்டி கொண்டு போகிறோம். கார் ஓட்ட வேண்டும் என்று வருகின்ற நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய கருவி கார்ல பிரேக். ஹேண்ட் பிரேக்கும் கால் பிரேக்கும் ரெண்டும் ரொம்ப முக்கியம். கார்ல வர என்ன வேணா இருக்கலாம், எவ்வளவு வசதிகள் இருக்கலாம், எத்தனை மைல் வேகத்துல வேணா ஓடலாம், ஆனால் முக்கியம் பிரேக். பிரேக் இல்லாத காரை நீங்க எத்தனை விலை கொடுத்து வாங்கினாலும் அதை ஓட்டிக்கொண்டு போக முடியாது. அந்த பிரேக் தான் நம்மை நியமமாக அழைத்துக் கொண்டு போகும், கட்டுப்பாட்டுடன் அழைத்துக் கொண்டு போகும். அதே போல என்னுடைய அங்கங்கள் எல்லாம் ஸ்திரமாக இருந்தால்தான், பலம் பொருந்தியதாக இருந்தால்தான்
ஊக்கத்துடன் இருந்தால்தான். இந்த இடத்துல ஸ்திரமான உறுதியான அங்கங்கள் என்றால் ஒன்று பலம் பொருந்திய அங்கங்கள், வியாதி இல்லாத, வயோதிகம் இல்லாத, நைந்து போகாத, பலகீனமான அங்கங்கள் இல்லாமல் பலத்துடன் கூடிய அங்கமாக. அதோட இன்னும் ரொம்ப முக்கியம் என்னவென்றால் அந்த அங்கமானது 2 விதமான சக்தியால் பிடிக்கப்பட்டுள்ளார். ஒன்று தாமச குணத்தால் பீடிக்கப்படாமல். உடல் ஒரு காரியம் செய்யணும் வரும்போது அங்கங்கள் எல்லாம் அதுக்கு தயாரா இருக்கணும், ஒத்துழைப்பு கொடுத்துதான் இருக்கணும். அதுல சோறு இருக்குன்னு வச்சுக்குவோம், அங்கங்கள்கிட்ட சோறு இருக்குன்னு வச்சுக்குவோம். இன்னும் இறைவனை குறித்து பாட வேண்டும். இப்போ நாக்குங்கிற அங்கத்தை ஆடுனா நாக்குக்கு சோறு விடுகிறது, பாடணும்னு சொன்னோடனே சோறு விடுகிறது. எவ்வளவு நேரம் தான் நாராயணா நாராயணா. காதை கொண்டு இறைவனுடைய வைபவத்தை கேட்டு காதுக்கு சோறு விடுகிறது. அப்போ தமோகுணத்திலிருந்து முழுமையாக நான் விடுபட்டு, ஒரு பக்கம் தமோகுணம் ஆட்கொண்டு அங்கத்தை எல்லாம் ஸ்திரமில்லாமல் பலகீனமான வைத்திருக்கும். இன்னொன்று ரஜோகுணத்தினுடைய தன்மை என்னை உட்காரவே விடாது, ஈடுபாட்டை கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து. அப்ப என்ன பண்ணுவது? எதிரடையான செயல்பாடுகளை எல்லாம் அதிகமாக அங்கங்கள் செய்து கொண்டிருந்தால் செய்ய வேண்டிய காரியத்திற்கு அங்கங்கள் ஒத்துழைக்காமல், அங்கங்கள் எல்லாம் ஸ்திரமாக இருந்தால்தான். ஸ்திரைஹி அங்கைஹி, சரி, உறுதியான உறுப்புகளுடன் தனூபிஹி. தனூபிஹி என்றால் வேதங்களால், தனூபிஹி என்றால் வேதங்களால், தனுகு என்றால் வேதம், தனூபிஹி என்றால் வேதங்களால் உங்களை நாங்கள் துஷ்டுவாம்சஹா, துஷ்டுவாம்சஹா புகழ்ந்து கொண்டு இருப்போமாக, புகழ்ந்து கொண்டு இருப்போமாக. துஷ்டுவாம்சா புகழ்ந்து கொண்டு எங்களுடைய அங்கங்களை எல்லாவற்றையும், ஸ்திரமான அங்கங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு, தனூபிகி வேதங்களால், வேத மந்திரங்களால் உங்களை நாங்கள் ஆராதித்துக் கொண்டே இருப்போமாக. துஷ்டுவாம்சம் என்றால் புகழ்ந்து கொண்டே இருப்போமாக. எவ்வளவு காலம், எத்தனை வருடம், எத்தனை மணி நேரம், எவ்வளவு மணித்துளிகள், அதையும் சொல்லுகிறார். எத் ஆயுஹு, எவ்வளவு ஆயுள் காலம் எங்களுக்கு இருக்கின்றதோ, எத் ஆயுஹு எவ்வளவு ஆயுள் காலம் எங்களுக்கு இருக்கின்றதோ அந்த ஆயுள் காலம் வரை உங்களை நாங்கள் துஷ்டுவாம்சா புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய அங்கங்களை கொண்டு, உடலை கொண்டு, இந்திரியங்களை கொண்டு, எல்லா பாக்கிய கரணன் ஆந்திர எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு வேதங்களால் உங்களை நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்கட்டும். எவ்வளவு காலம்? ஆயுள் முழுக்க. ஏதாயு, எவ்வளவு ஆயுள் எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றானோ அவ்வளவு காலம். நமக்கு ஆயுள் எத்தனை வருடம் தெரியாது. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலத்தை நான் இறைவனை புகழ்வதற்காக இந்த அங்கங்களை எல்லாம் ஸ்திரமாக வைத்துக் கொண்டு இறைவனை துதிபாடுவதற்காகவே நான் பயன்படுத்த வேண்டும். அப்படி நாங்கள் துதிபாடிக்கொண்டு என்ன செய்யணுமா? தேவஹிதம் யசேம. எவ்வளவு ஆயுட்காலம் தேவர்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ, தேவஹிதம் இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ, அந்த ஆயுட்காலம் முடிகின்ற வரை யசேம
நாங்கள் அனுபவிப்போமாக. இறைவனை நாங்கள் சிந்தித்துக் கொண்டே அந்த ஆனந்தத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்துவோமாக. வியசேம தேவஹிதம் யதாயுகு. யதாயுகு எவ்வளவு ஆயுட்காலமானது தேவஹிதம் தேவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ இந்த ஆயுட்காலம் முழுக்க நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எதை அனுபவிக்க வேண்டும்? இறைவனுடைய வைபவத்தை வேதங்களால் நாங்கள் துதித்துக் கொண்டே அனுபவிக்க. இது ஸ்திரமான அங்கத்தை காமித்து இறைவனை துதித்தல் என்கின்ற ஆயுள் முழுக்க இறைவனை துதித்தல் என்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்றார். மாணவர்கள் இதை பிரார்த்தனையாக செய்கிறார்கள். அடுத்தது ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ. விருத்தஸ்ரவாஹ, விருத்தர் என்றால் பெரிய, ஓங்கிய, வளர்ந்த. விருத்தஸ்ரவாஹ என்றால் ஓங்கிய புகழை அடைந்த, ஓங்கிய புகழை அடைந்திருக்கக்கூடிய இந்திரஹா இந்திரனே. விருத்தஸ்ரவாஹா இந்திரஹா, இந்திரனுக்கு அடைமொழி கொடுக்கிறார் மாணவர். ஓங்கிய புகழை, எல்லா புகழுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இந்திரனே. நகா எங்களுக்கு, நகா எங்களுக்கு ஸ்வஸ்திஹி நன்மையை நீங்கள் அருள வேண்டும். ஸ்வஸ்தி நன்மையை எங்களுக்கு நீங்கள் அருள வேண்டும். ஓ இந்திரனே, எங்களுக்கு நன்மையை அருளுங்கள் என்றால் இடத்துல இந்திரன் என்பது மனதுக்கு அதிபதியாக, மனமானது எங்களுக்கு நன்மையை அருளக்கூடியதாக, மனம் அமைதியாக, புனிதமாக, ஒருமுகப்பட்டதாக, உலக விஷயத்திலிருந்து விடுபட்டு உண்மையை நாட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையதாக, பலம் பொருந்திய மனமாக, சத்துவகுணம் நிறைந்த மனமாக எங்களுடைய மனதை நீங்கள் இருக்கும்படி அருள்வீராக. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ. அடுத்தது ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ. விஸ்வவேதாஹ, விஸ்வ என்றால் அனைத்தையும், வேதாக என்றால் அறிகின்ற. விஸ்வவேதாக என்றால் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய. பூஷா என்றால் சூரிய தேவன். சூரியனுக்கு 16 மந்திரங்கள் காலங்கால சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இந்த 16 நாமங்கள் சொல்லப்படும். அதுல ஒரு நாமம் பூஷாய நமஹா. பூஷக என்றால் சூரிய தேவன். ஓ சூரிய தேவனை, அனைத்தையும் ஒளிர வைத்துக் கொண்டு அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய தேவனே, நகா எங்களுக்கு ஸ்வஸ்தி நன்மையை அருளுங்கள். இதற்கே சூரியனுடைய ஆராதனை என்பது புத்தி. புத்தி புத்தேகே சூர்யா. புத்தியை ஒளிவைக்கக்கூடிய சக்தி சூரியனுக்கு சொந்தம். அப்ப இங்கே சூரியனை பிரார்த்திப்பதன் மூலமாக எங்களுடைய புத்தியானது வேதளிக்காமல் இருக்கட்டும், மோகம் இல்லாமல் இருக்கட்டும், உண்மையை உணரக்கூடிய பலம் பொருந்தியதாக புத்தி இருக்கட்டும், உண்மையை தியானிக்கக்கூடிய அந்த சக்தியை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து அருளுங்கள். ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ. ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ. அடுத்தது ஸ்வஸ்தின சாட்சியோ அரிஷ்டநேமி. அரிஷ்டநேமி தடையின்றி செல்லக்கூடிய, அரிஷ்டநேமி தடையின்றி செல்லக்கூடிய. சாட்சியா, சாட்சியா என்றால் கருட தேவன். எந்த தடையும் இல்லாமல் ஆகாயத்திலேயே செல்லக்கூடிய கருட தேவன் நகா எங்களுக்கு ஸ்வஸ்திகி மங்களத்தை அருள். அப்போ இங்க பிராணன், மனமான பிராணனானது தடையின்றி பிரம்மத்தினுடைய தத்துவத்தை உணர்வதற்கு அருளட்டும், அருள் புரியக்கூடியதாக இருக்கட்டும். கடைசியில ஸ்வஸ்தி நஸ்தார்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி.
கடைசியில ஸ்வஸ்தி நோ பிருகஸ்பதிர் ததாது. பிருகஸ்பதி, பிருக என்றால் பெரிய, பிருகஸ்பதி என்றால் பெரிய பேரறிவுடைய பிருகஸ்பதியானவர், பேரறிவுடைய பிருகஸ்பதியானவர் நகா எங்களுக்கு ஸ்வஸ்தி ததாது நன்மையை அருளட்டும். பிருகஸ்பதியானவர் ஓ சித்தம், நல்ல சித்தத்தை கொடுக்கட்டும். எங்களுடைய மனம் சித்தத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சித்தம், நல்ல விஷயங்களை வாங்கி வைத்துக் கொண்டு அதையே நினைத்து பார்க்கக்கூடிய அந்த சக்தியை மனம் பெறட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் சாந்தி ஆதி தெய்வீகம், இரண்டாவது சாந்தி ஆதி பௌதீகம், மூன்றாவது சாந்தி ஆத்தியாத்மிக சாந்தி. இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி பாடம். முதல் மந்திரத்துக்குள்ளே நாம் சாயங்காலம் போகிறோம். மாணவனுடைய கேள்வியிலிருந்து இந்த உபனிஷதம் துவங்குகிறது. என்ன கேள்வி? சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम. हरि ओम स्वामी जी.